கண் திருஷ்டிக்காக வீட்டுக்கு வரவங்க வந்து நம்மளோட வீட்டை பார்த்துட்டு ரொம்ப பெருசாக பிரமிச்சுட்டு போயிடக்கூடாதுன்ட்டு வீட்டுக்கு வெளியிலேயே வந்து கண்ணாடி வைக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஸோ இது எதனால் அது வைக்கிறதுனால வந்து அந்த தீய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அண்டாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும்னு சொல்லுவோம் நம்ம எஸ். சாதாரணம். இப்போ கண்ணாடி நீங்கள் கிழக்கு பக்கமாக பார்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க? கண்ணாடி பார்ப்பாங்க. கண்ணாடி பார்ப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு நம்ம அப்படி கிராஸ் பண்ணும்போது கண்ணாடி தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுவும் புதுசாக வீட்டுக்குள்ளே வர்றவங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கண்ணாடி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதனுடைய தன்மை, கண்ணாடியினுடைய ரிஃப்ளெக்டர் என்ன பண்ணணும்னா நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். நம்மளை எப்படி பிரதிபலிக்குதோ நம்முடைய எண்ணத்தையும் பிரதிபலிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவனுடைய நெகட்டிவான தாட் ப்ராசஸ் எல்லாமே கண்ணாடி பார்க்கும்போது அந்த விஷயத்தை ஒரு நிமிஷம் அதை கட் பண்ணிவிடுவாங்க. என்னுடைய உருவத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்ற என்னுடைய உருவத்தை பார்க்கும்போது என்னதான் நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு வந்தால் கூட அந்த ஒரு நிமிஷம் மறந்துடுவாங்களா, அதுக்கப்புறம் டைவெர்ட் ஆகிடும். அந்த டைவர்ஷன் அந்த கண்ணாடியில் இருக்குது. அதனால தான் வந்து அந்த கண்ணாடியை வந்து கிழக்கு செவத்தில் மாட்டி கிழக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நெகட்டிவான நிறைய விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது.